அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் உலக தமிழ்ச் சங்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் உங்கள் முத்துக்குமரனார் பேசுகின்றேன். இந்த பெருந்தலைவர் காமராஜருடைய 123வது பிறந்த நாளிலே தமிழ் அறிஞர்களை, சமூக ஆர்வலர்களை பாராட்டி அவர்கள் பொன்னாடை அணிவித்து விருதுகள் வழங்குவதிலே என்னுடைய தமிழ்ச்சங்கம் பெருமை அடைகின்றது. அந்த வகையிலே ஒரு நல்ல மனிதனை அறிவு செய்கின்றது. பக்கத்தில் சாந்தகுமார், சவுதி அரேபியா கிட்டத்தட்ட என்னுடைய முகநூல்ல பல ஆண்டுகளா இருக்காரு. நண்பரா பல ஆண்டு இருக்காரு. நான் பார்த்ததே இல்லை. நான் முகநூல்ல போற பதிவுகள்லாம் பார்த்துட்டு உண்மையா ஒரு கருத்துரை வழங்குவேன். ஐயா நீ அதை செஞ்சிருக்கீங்க, இதை செஞ்சிருக்கீங்க, நல்லா இருக்கு. உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி. நம்ம போற எங்க சவுதி அரேபியா போடுறாரு, முகநூல்ல பாப்பா யாருக்கு பல தடவை அவருடைய புகைப்படத்தை எடுத்து போட்டு அவருடைய பாராட்ட போட்டு அவர் ஊக்கி. அந்த வகையில 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வருது. என்ன செய்தி கேட்டாங்க, ஐயா அப்பதான் நேர பார்த்து ஒரு மனு கொடுத்து வந்துருக்கோம். நான் தம்பி அருள்ஜோதி, ஐயா ராமகிருஷ்ணனுடைய நண்பர் ராமகிருஷ்ணன், ராஜமோகன் எல்லாம் ஒரு மனு கொடுத்து வந்தோம். நேரிட்ட வந்து இது மாதிரி காந்தி பூங்கா சரி பண்ணணும், மஞ்சள் ஒரு பூங்கா இருக்கு அது சரி பண்ணணும், எங்களுக்கு வந்து ஆள்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் உடஞ்சி கிடக்குது அது சரி பண்ணு சொல்லி மனு கொடுத்து வந்தோம். அந்த மனு வந்து பத்திரிகை செய்தி வந்தது. அந்த பேசுபவர் வந்து பார்த்துருக்கிறார். பார்த்துட்டு சொன்னார், ஐயா அருமையா பணி செய்றீங்க, உங்களுடைய துறைமுக நகரம் மறந்துடாதீங்க. சுத்துக்குளம் அந்த பகுதியில் அந்த கேட்டு வந்து ஆமா அது வந்து இதா இருக்கு, அந்த இடத்துல ஒரு சிக்னல் போடணும், இல்ல வந்து ஒரு விபத்து ஏற்படாதுன்னு நீங்க அதுக்கு வேகத்தடையெல்லாம் போடணும் அப்படின்னு முகநூல்ல பதிவு போட்டிருந்தாரு. அவரை பாராட்டி கேட்ட முதல்ல ஒரு அலைபேசி அனுப்புங்க கேட்டா, ஐயா நான் வந்து சவுதியில வந்துட்டேன், இங்கதான் தங்கிட்டு வாங்க அப்படின்னு. உண்மையிலே ஒரு நல்ல மனிதரை பல ஆண்டுகளோட முகநூல் பாயிருக்கிறார். பல ஆண்டுகள் இப்பதான் அன்பில இன்றுதான் சந்திக்கிற மூலத்துல நல்ல மனிதன். எனக்கு என்னக்கா, மனிதன் வாழ்ந்தான் பிறந்தான் இருக்கிறான், எல்லாம் தான் பிறக்கிறான், எல்லாம் தான் கல்யாணம் பண்றான், எல்லாம் தான் பிள்ளை விட்டு பெற்று எடுக்கிறான். இன்னைக்கு என்னதான் கோடி கோடியா பணம் சம்பாதிச்சா கூட கொண்டு போக முடியுமா? முடியாது. அப்ப நம்ம பிறந்த மண்ணுக்கு ஈதல் இசைப்பட வாழ்தல், அது இல்லை ஊதியம் இல்லை, உயிர் ஈதல் இசைப்பட வாழ்தல், அதுதான் அந்த உயிருக்கு நம்ம தரக்கூடிய ஒரு வெகுமதி கேட்டாக்க புகழ் தான். இசைப்பட வாழ்தல் அதுதான்ப்பா நல்ல மனிதன். நம்ம விட்டு செல்கின்ற சொத்து அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. அப்ப அந்த வகையில் எல்லாம் பாராட்டு போதும் இன்னும் செய்யணும், இன்னும் நற்பணி செய்த ஒரு எண்ணம் வருது. அவர்களுடைய என்னுடைய அருமை நண்பர் சாந்தகுமார் அவர்களுக்கு என்னுடைய 5ஆம் உலக தமிழ்ச்சங்க பொதுச் செயலாளர் தமிழறிஞர் காத்தபுடைய கண்ணம்மை தேவி என்ற நூலையும், மாலை மலருடைய வெளியிட்டிருந்த காமராஜ் பிறந்த நாள் அவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தையும் தருவதிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன்.